Good morning, students. Today we are going to see third module of unit number 1. So, manufacturing process இங்கற பாடத்துல முதல் யூனிட்ல மூணாவது மாடியூல்ல நம்ம பார்க்க போறோம். So, இந்த மாடியூல்ல என்ன நம்ம பார்க்க போறோம்னா work holding devices. இப்ப லேத் பார்த்துக்கிட்டு இருக்கோம். லேத்ல ஒரு ஒர்க்க பிடிக்க போறோம்னா அதுக்கு என்னென்ன டிவைஸ்லாம் தேவை அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So, work holding devices என்னென்னு பாத்தீங்கன்னா chuck அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. Then lathe centers அப்படின்னு ஒன்று இருக்கு. Then அதுக்கடுத்து chuck, lathe center. Then அதுக்கடுத்து carrier or driving dock and catch plate. அதாவது carrier or driving dockங்கிறது ஒன்று, catch plateங்கிறது இன்னொன்று. face plate அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. So, face plateங்கிறது அடுத்தது. Then அதுக்கு angle plate ன்னு சொல்லி ஒன்று இருக்கு. Then அதுக்கடுத்து mandrel அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. Then rest அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. Then next இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ முதல்ல சக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். சக் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிவைஸ். ஸோ இதுதான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸு. இது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஹோல்டிங் அண்ட் ரொட்டேட்டிங் த ஜாப் இன்லைன். ஹோல்டிங்னா பிடிச்சுக்கிறது, ரொட்டேட்டிங்னா சுத்த வைக்கும். ஸோ அப்போ ஜாப் வந்து சக்கில் பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கோம். அதை கிரிப்பா பிடிக்கிறதுக்காக ஹோல்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. இட் இஸ் பேசிக்கலி அட்டாச்ட் டு த ஹெட் ஸ்டாக் ஸ்பிண்டில். நம்ம ஏற்கனவே லேத்தோட இடதுகை பக்கம் ஹெட் ஸ்டாக்னு ஒன்று இருக்குன்னா அதுல தான் டிரைவிங் மெக்கானிசம் இருக்கும் சுத்த வைக்கிறதுக்கு. அதுல இதை அட்டாச் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த லேத் சக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சக் இருக்கு. 3 ஜார் சக்குன்னு இருக்கு, 4 ஜார் சக்குன்னு இருக்கு, மேக்னெட்டிக் சக்குன்னு இருக்கு, காலர் சக்குன்னு இருக்கு. தென் இந்த சக்கா ஏர் ஆர் ஹைட்ராலிக்ல ஆப்ரேட் பண்ணலாம். காம்பினேஷன் சக்குன்னு இருக்கு, ட்ரில் சக் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இப்போ 3 ஜார் சக்கு அதனா யூனிவர்சல் சக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இதில் நம்ம எந்த அலைன்மெண்ட்டும் பார்க்க வேண்டியதில்லை. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான ஒரு இது மாதிரி இருக்கும். நம்ம அதுல ஒரு கீயை மாட்டி சுத்தினோம்னா இந்த ஜா வந்து என்ன ஆகும்னா ரெண்டு பக்கமும் யூனிஃபார்மா மூவ் ஆகும். இப்போ இங்கிட்டு இது மூவ் ஆகும், இங்க இது மூவ் ஆகும், இங்க இது மூவ் ஆகும். ஸோ நம்ம ஒரு இதை அட்ஜஸ்ட் பண்ணாலே போதும், 3 ஜாவுமே ஒரே மாதிரி நகரும். இப்போ உள்ள என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம ஒரு சிலிண்டரிக்கல் ஜாப்பை உள்ள தூக்கி பிடிச்சிக்கலாம். இதுல வந்து என்னன்னா இந்த சென்டர் மாறாது. ஸோ இந்த சக்கில் எங்க நகர்ந்தாலும் சரி இந்த சென்டர் மாறாது. ஆனா இன்னொரு ஜா இருக்கு, 4 ஜார் சக் அப்படின்னு சொல்லி பேரு, இல்லைன்னா இண்டிபெண்டன்ட் சக்குங்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா யூனிவர்சல் தாங்க. ஏன்னா யூனிவர்சல்னா எல்லாருமே ஒரே மாதிரி நகரும். இண்டிபெண்டன்ட் சக் அப்படின்னா ஒவ்வொரு ஜாவும் தனித்தனியா நகரக்கூடியது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதுலயும் 4 இது இருக்கும். இந்த இடத்துல அது மறைக்கப்பட்டிருக்கு இந்த படத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து அட்ஜஸ்ட் பண்ண இப்ப இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த ஜா மட்டும் நகரும், இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இது மட்டும் நகரும், இதை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இந்த ஜா மட்டும் நகரும். அப்போ ஒவ்வொரு ஜாவையும் தனித்தனியா நகட்டணும். ஸோ இது வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஒர்க்மேனால மட்டும்தான் இந்த சக்கில மாட்டி செட் பண்ண முடியும். நம்ம இதை மாட்டி பழகி செட் பண்ணிட்டோம்னா இது மாதிரி பெட்டரா வேற எதுலையும் நம்மளால செட் பண்ண முடியாது. தென் லேத் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ சென்டர் அப்படிங்கிறது ஒரு ஹோல்டிங் ஜாப்பை ஹோல்டு பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ் ஆர் ஒரு மெத்தட்ங்கிறத சொல்லலாம். The most common method of holding the job in lathe is between the two center, generally known as life center and dead center. So headstock centerக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா லைஃப் சென்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஹெட்ஸ்டாக் வந்து சுத்தக்கூடியது, அதனால அது லைஃப் சென்டர்ங்கிறாங்க. இன்னொன்னு டெட் சென்டர் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. டெட் சென்டருக்கு ஒண்ணு இல்லை, டெயில் ஸ்டாக்கோட சென்டரு. ஸோ டெயில் ஸ்டாக் எப்பயுமே பிக்ஸாக ஒரே இடத்துல நிற்கக்கூடியது தான். ஸோ அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டெட் சென்டர் ஆர் டெயில் ஸ்டாக். தென் இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா சென்டரோட டிப்பு வந்து நிறைய டைப் இருக்கு. இது மேல் சென்டர், தென் இது ஹாஃப் மேல் சென்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா 2 பக்கமும் கோணிக்கலா இருக்கு, இங்க ஒரு பக்கம் தான் கோணிக்கல். அப்புறம் ஃபீமேல் சென்டர், நடுவில் சின்ன ஹோல் மாதிரி இருக்கும். அப்புறம் வி சென்டர் இருக்கு. தென் பால் பியரிங் லைஃப் சென்டர்ங்கிறாங்க. லைஃப் சென்டர்ங்கிறது என்னன்னா இதை வந்து டெயில் ஸ்டாக்ல தூக்கி மாட்டுவாங்க. டெயில் ஸ்டாக் ஏற்கனவே எங்கேயும் நகலாது,
அப்ப இதை மாத்தினோம்னா இது மட்டும் ரிவால்வ் ஆகும். தென் பைப் சென்டர், செல்ஃப் டிரைவிங் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து கேரியர் ஆர் டாக், டிரைவிங் டாக் அப்படிம்பாங்க, இல்லைன்னா கேட்ச் பிளேட் அப்படிம்பாங்க. இது ஒண்ணும் இல்ல, ஒரு பெரிய பிளேட்ல என்ன பண்ணிக்குவாங்கன்னா இந்த கேட்ச் பிளேட்ல நடுவுல ஜாப்பை மாட்டுவாங்க. இதுல ஸ்லாட்டா இருக்கும். ஸோ இந்த ஜாப்பை மாற்றோம் அப்படின்னா இந்த ஜாப்புக்கு ஈக்குவலண்டா இந்த வெயிட் பேலன்சிங் வைப்பாங்க. இது பேர் கிளாம்பிங் பிளேட்னு சொல்லி பேரு. இந்த பிளேட்ல இந்த ஜாப்பை மாற்றி பண்ணிடுறாங்க. ஒரு அன்ஈவன் ஷேப் உள்ள ஒரு ஜாப் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஜாப் எல்லாம் கேட்ச் பிளேட்ல பண்ணுவாங்க. இது நகலாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த மாதிரி கேரியர்ஸை போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அப்ப இது சுத்தும் போது இது வந்து ஜாப்பை நகர விடாம பிடிச்சிடும். அதே நேரத்துல சுத்தமும் வச்சோம். இது ஸ்ட்ரைட் டெயில் சென்டர், அதுல பெண்ட் டெயில் சென்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு இருக்கு. அடுத்து ஃபேஸ் பிளேட். ஃபேஸ் பிளேட் வந்து ஆல்சோ கோல்டு ஹோல்டிங் ஜாப் which cannot be conveniently held between center. ரெண்டு சென்டருக்கு நடுவில் வைக்க முடியாது, இல்ல சக்கில மாட்ட முடியாது அப்படிங்கிற ஜாப்பை ஃபுல்லா நம்ம என்ன பண்றோம்னா ஃபேஸ் பிளேட்ல மாட்டி ஒர்க் பண்றோம். அடுத்த ஆங்கிள் பிளேட். ஆங்கிள் பிளேட்டுங்கிறது கேஸ்ட் அயர்ன் அப்படிங்கிற மெட்டீரியல்ல செய்யப்பட்டிருக்கோம். இதுல ரெண்டு ஃபேஸ் இருக்கும். ரெண்டு ஃபேஸும் பாலிஷ்டா மிஷினிங் பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு ரைட் ஆங்கிளா இருக்கும். ரைட் ஆங்கிள் என்னது 90 டிகிரி. அப்ப இந்த இடத்துல இருந்து இந்த இது வந்து 90 டிகிரி இருக்கும், 90 டிகிரி. இந்த இடம் வந்து 90 டிகிரி இருக்கும். இதுல ஸ்லாட்ஸ் போட்டிருப்பாங்க ரெண்டு பக்கமும். அதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், நட்டை மாட்டி பிடிச்சிக்கலாம். அடுத்து மேண்ட்ரில். மேண்ட்ரில் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது, ஹாலோ ஜாப். ஹாலோனா பைப்பு மாதிரி உள்ள ஜாப்பை பிடிக்கிறதுக்காக வருது. மேண்ட்ரில் இஸ் a device used for holding and rotating the hollow jaw. அதாவது நம்ம லைவ் சென்டர்ல டெட் சென்டர்ல பிடிக்க முடியாதத இந்த மாதிரி ஒரு ஹாலோ ஜாப்பை போட்டு பிடிச்சிக்கலாம். இதுல ரெண்டு விதமான மேண்டல் இருக்கு. சாலிட் மேண்டல். சாலிட் மேண்டல்னா கரெக்டா பைப்போட டயாமீட்டர் மேட்ச் ஆகிற மாதிரி உள்ளது. எக்ஸ்பான்சன் மேண்டல்ங்கிறது அட்ஜஸ்டபிள் மேண்டல். ஸோ இது சின்னதா இருக்கும், நம்ம ரொட்டேட் பண்ணி எவ்வளவு பெருசுனாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் ரெஸ்ட். ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். A rest is a lathe device which supports long slender jaw. ஸோ நீளமா இருக்கிற ஜாப்பு டயாமீட்டர் கம்மியா இருக்கு அப்படின்னா ரெண்டு சென்டருக்கு நடுவில் பிடிக்கும்போது தொய்வு விழும். அப்ப தொய்வு விழாம இருக்கிறதுக்காக இந்த ரெஸ்டை யூஸ் பண்ணி பிடிச்சிக்கலாம். ரெண்டு டைப் ஆஃப் ரெஸ்ட் இருக்கு. ஒன்னு ஸ்டெடி ஆர் சென்டர் ரெஸ்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ஃபாலோயர் ரெஸ்ட். ஸோ இந்த ஸ்டெடி ஆர் சென்டர் ரெஸ்ட்ங்கிறது பிக்சடா நிற்கும். அப்ப இது என்ன பண்ணுவாங்கன்னா கேரேஜுக்கும் டெயில் ஸ்டாக்குக்கும் நடுவில் நிப்பாட்டி வச்சுக்கிடுவாங்க. இந்த ஃபாலோயர் ரெஸ்ட்ங்கிறது கேரேஜ் நகலும் போது சேர்ந்து கூடையே சேர்ந்து அதுவும் நகலும். இதை கேரேஜ்ல ரெண்டு ஸ்க்ரூ மாதிரி போட்டு லாக் பண்ணிடுவாங்க. அப்ப கேரேஜை நம்ம நகட்ட இந்த இது நகண்டிக்கிட்டே இருக்கும். இது என்னன்னா ஜாப்பை ஸ்டிப்பா பிடிச்சிருக்கோம். அப்ப மிஷினிங் பண்ணும்போது வைப்ரேஷன் இருக்காது, டூல் உடையிறது குறையும். ஸோ இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே ஒர்க் ஹோல்டிங் டிவைசஸ். அதாவது லேத்துல என்னன்னா ஒர்க் ஹோல்டிங் டிவைஸ். ஒரு ஜாப்பை பிடிச்சு வேலை செய்ய போறோம்னா ஜாப்பை டைரக்டா வைக்க முடியாது, அதுக்குன்னு சில சப்போர்ட்டிங் டிவைசஸ் தேவைப்படுது. லைக் ஹெட், டெட் சென்டர், லைவ் சென்டர், சக்கு, மேண்ட்ரில், இதே மாதிரி தேவைப்படுது. அதை பத்தி ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்துருக்கிறதுல இருந்து ஐ ஆஸ்கிங் 2 questions. ஒன் இஸ் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் லேத் சென்டர். லேத் சென்டர்ல என்னென்ன டைப் இருக்கு. அண்ட் அதர் இஸ் லிஸ்ட் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேரியர்ஸ். ஸோ இந்த ரெண்டுக்கும் ஆன்சரை எடுத்து என்னோட மெயில் ஐடி krs02929@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. என்னோட செல் நம்பர் 9442802929 இதுக்கு அனுப்பிவிடுங்க. அடுத்த இதோட கண்டினியூட்டி நம்ம அடுத்த மாடியூல்ல பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம 3 மாடியூல் பார்த்திருக்கோம். அடுத்த 4வது மாடியூல்ல உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ.